மக்களே, இன்னைக்கு டே 3க்கான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கத்திரிக்காய் சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கொஞ்சம் உளுந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு இது ரெண்டும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதோட நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச வத்தல் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிப்போம். இப்போ இதோட ஒரு 3 வெள்ளைப்பூடு, கொஞ்சம் பெரிய வெங்காயம், 2 தக்காளி, நம்ம நறுக்கி வச்சிருக்க கத்திரிக்காய், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, இந்த சட்னிக்கு தேவையான உப்பு எல்லாமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காவா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்கிற குட்டீஸ்க்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இந்த மாதிரி கத்திரிக்காய் போட்டு சட்னி ட்ரை பண்ணி கொடுங்க. ட்ரஸ்ட் மீ, நம்ம கத்திரிக்காய் சேர்த்துருக்கோன்றதே அவங்களுக்கு தெரியாது. நான் என்னோட ஹஸ்பண்ட் இப்படி தான் ஏமாற்றி கொடுத்தேன், அவரும் சாப்பிட்டுட்டாரு. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்தளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எப்பயும் போல் வழக்கமாக அதுக்கு ஒரு தாளிப்பு தான். எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு கருவேப்பிலை போட்டு பொரிச்சதுக்கப்புறம் நம்ம சட்னியில் சேர்த்துடலாம். இதுக்கு நல்லா குட்டி குட்டியாக மொந்தையாக பொடி தோசை ஊற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய் சட்னி ஊற்றி சாப்பிட்டா வேறு லெவலாக இருந்துச்சு. டே 4க்கான சட்னி ரெசிபி வரும். கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.